2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தின் இறுதி நாட்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய இராணுவ மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கையை இன்னும் சில வாரங்களில் முழுமையாக முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது மூன்றாவது பிரம்மாண்டமான விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஜார்ஜ் H.W. புஷை வளைகுடா பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளார். ஏற்கனவே அந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்தி வரும் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் மற்றும் USS ஆப்ரஹாம் லிங்கன் ஆகிய கப்பல்களுடன் இதுவும் இணைய உள்ளதால் ஈரானை சுற்றியுள்ள கடல் பரப்பு இப்போது அமெரிக்காவின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. மியாமியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் உரையாற்றிய அதிபர் ட்ரம்ப், ஈரானில் இப்போது வெறும் 3554 ராணுவ இலக்குகள் மட்டுமே மிஞ்சியிருப்பதாக ஒரு அதிரடி தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த இலக்குகள் அனைத்தும் மிக குறுகிய காலத்திலேயே தரைமட்டமாக்கப்படும் என்றும், அதன் பிறகு ஈரானிய அரசு என்ன செய்ய போகிறது என்பதை தாங்கள் தீர்மானிப்போம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதே கருத்தை அமெரிக்க வெளியுறவு செயலர் மார்க்கோ ரூபியோவும் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த போர் இன்னும் சில மாதங்களுக்கு நீடிக்காது என்றும், அடுத்த சில வாரங்களிலேயே ஈரானிய ராணுவம் அதன் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு பலவீனம் அடைந்துவிடும் என்றும் அவர் கணித்துள்ளார். இந்த ராணுவ நெருக்கடிக்கு மத்தியிலும் தனது நகைச்சுவை பாணியை கைவிடாத ட்ரம்ப், சர்ச்சைக்குரிய ஹார்முஸ் ஜலசந்திக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ட்ரம்ப் என்று பெயரிட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த போரில் அமெரிக்காவிற்கு எவ்வித உதவியும் செய்யாத நேட்டோ நட்பு நாடுகளை காகித புலிகள் என்றும் கோழைகள் என்றும் ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். அமெரிக்காவின் உதவி இல்லாமல் நேட்டோ நாடுகளால் ஈரானின் அணு ஆயுத மிரட்டலை தடுத்திருக்க முடியாது என்று கூறிய அவர், கச்சா எண்ணெய் விலை உயர்வை கண்டு அஞ்சும் ஐரோப்பிய நாடுகள் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க அமெரிக்காவிற்கு தோள் கொடுக்காததை ஒருபோதும் மறக்க முடியாது என்று எச்சரித்துள்ளார். கள நிலவரத்தை பொறுத்தவரை ஈரானிய தரப்பில் சுமார் 10 லட்சம் வீரர்கள் அமெரிக்காவை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும், 12 வயது சிறுவர்கள் கூட ராணுவத்தில் இணைந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி போரின் தீவிரத்தை உணர்த்துகின்றன. இருப்பினும் ராஜதந்திர ரீதியாக ஈரான் சற்று பணித்து வருவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. சமாதான பேச்சுவார்த்தையில் தங்களுக்கு இருக்கும் ஆர்வத்தை காட்டும் விதமாக இதுவரை தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 பெரிய எண்ணெய் கப்பல்களை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல ஈரான் அனுமதித்துள்ளது. இதனை ஒரு பரிசாக கருதுவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தாலும், ஈரானின் ராணுவம் பேச்சுவார்த்தை நடப்பதை மறுத்து வருகிறது. தற்பொழுது அமெரிக்காவிலிருந்து USS ராஸ், USS டொனால்ட் குக் மற்றும் USS மேசன் ஆகிய போர்க்கப்பல்கள் ஆபரேஷன் எபிக் ஃபியூரியில் இணைய புறப்பட்டுவிட்டன. ஈரான் இப்போதே பேச்சுவார்த்தைக்கு உடன்படுவது அந்த நாட்டுக்கு நல்லது, இல்லையெனில் திரும்ப பெற முடியாத ஒரு அழிவை அவர்கள் சந்திக்க நேரிடும் என்று ட்ரம்ப் விடுத்துள்ள இறுதி எச்சரிக்கை, 2026 இந்த போர் ஒரு ராஜதந்திர சமாதானத்தில் முடியுமா அல்லது ஈரானின் முழுமையான வீழ்ச்சியில் முடியுமா என்பதை அடுத்த சில நாட்களில் தீர்மானிக்கும்.